எனக்கு ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடியுமே நான் வீடியோஸ் போடும்போது நான் பார்த்துருக்கேன். அப்போ நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மெசேஜஸ் எப்படி இருக்குன்னா, அவங்க ரிசர்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. மார்க்கெட் எப்படி இருக்கு, ஜெர்மனியில் வேலைக்கு போகணும்னா என்ன பண்ணுறது அப்படின்றது. அப்படி இல்லாமல் ஒரு ஏஜென்ட்டையோ ஒரு கன்சல்டன்சியோ தான் நம்பிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி நம்புறது சரி, பட் யாருக்கிட்ட காசு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுமா அவங்க பார்த்து கொடுக்கணுமா இல்லையா? பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரேண்டமாக ஒருத்தர் வந்துட்டு நான் இந்த மாதிரி வெளிநாட்டு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க கிட்ட அவங்கள நம்பி இவங்க காசை கொடுத்துட்றாங்க. அவங்க 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் காசையும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க, விசாக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. சோ அவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் வச்சுட்டு இன்னமும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ இந்த மாதிரியான கேசஸ் 2-3 டைம் நான் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணதை நானே பார்த்திருக்கேன். எனக்கு தெரியல எத்தனை பேர் இந்த மாதிரி நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றது. தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட ஒருத்தர் காசு கேட்கறாருனாலே, ஏதாவது விசாக்கு டிராவலுக்கு இந்த மாதிரி ஜாப் வாங்கி தரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே அதுவே வந்து ஒரு பெரிய ஸ்கேம் தான். ஃபர்ஸ்ட் அவங்கள நம்பாதீங்க, ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க உங்ககிட்ட ஒரு நம்ப முடியாத சேலரி சொல்லுவாங்க. 2 லட்சம் மாசம் வாங்கி தரேன், 5 லட்சம் மாசம் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி பேசுறவங்கள தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி வைங்க. அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட அவங்க கிட்ட நீங்க காசு கொடுக்காதீங்க. அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்கறவங்க கிட்ட நீங்க கேட்கலாம், நீ எனக்கு வேலை வாங்கி கொடு, என் மாசம் சம்பளம் வந்ததுமே அதுல இருந்து நான் உனக்கு காசு தரேன்றது நீங்க சொல்லி வேலை வாங்க வேண்டியதானே, ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க அதே மாதிரி எந்த ஒரு அபிஷியல் டாக்குமெண்ட்டுமே அவங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரோ உங்ககிட்ட இருந்து காசு வாங்கினதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே அவங்க உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க கிட்ட நீங்க ஏன் காசு கொடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேங்களா? தயவு செஞ்சு காசை எதுவுமே யோசிக்காம யாருக்குமே கொடுக்காதீங்க. அதுவும் வெளிநாடு போறேன் அப்படின்றதுக்காக யாராவது உங்களை வெளிநாடு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட யாரோ ஒரு சொந்தக்காரங்க மூலமா வந்துச்சு, யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னா, வீடியோல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை வாங்குறதுக்காக நீங்க காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களை ப்ரெஷர் பண்ணுவாங்க. நீங்க வந்துட்டு சீக்கிரம் நீ காசை கலெக்ட் பண்ண, சீக்கிரம் நீ காசை கொடுத்தாதான் நம்ம வந்துட்டு உனக்கு வீசா போட முடியும், டைம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜெர்மனியில எந்த ஒரு வேலையுமே அவ்வளவு ஃபாஸ்டாலாம் நடக்கவே நடக்காது. ஸோ நீங்க ஜாக்கிரதையா இருங்க, அதான் நான் சொல்ல வருது, ஓகேங்களா?